எலக்ட்ரானோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதில் நிறைய கேள்விகள். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எலக்ட்ரானுடைய சைஸ் என்னன்ற கேள்வியே தவறானது. ஏன்னா எலக்ட்ரானோட சைஸ்னு ஒன்று கிடையாது. ஏதாவது ஒன்று இருந்தால் தானே அதை தேடி கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எலக்ட்ரான் என்பது ஒரு புலம் மாதிரி தான். ஒரு மின் புலம், காந்த புலம் மாதிரி எலக்ட்ரான் புலம் தான் இருக்கே தவிர, எலக்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு பொருளை நீங்கள் தனியாக பிரித்து அதோடைய சைஸை நீங்கள் மெஷர் பண்ண முடியாது. அது வந்து ஒரு அலை மாதிரி பறந்து விரிஞ்சிருக்குமே தவிர, அந்த பறந்து விரிஞ்சிருக்க அலைக்கு எப்படி நீங்கள் சைஸ் சொல்ல முடியும்? ஒரு மின் புலத்தோட அளவு என்னன்னு சொல்ல முடியுமா? இல்லை காந்த புலத்தோட சைஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் எலக்ட்ரான் புலத்தோட சைஸ் சொல்ல முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இது நான் சொன்னதில்லை, இந்த சான் கேரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஞ்ஞானி சொன்னது தான். இப்போ நிறைய பேருக்கு கேள்வி அப்படின்னா, எலக்ட்ரான் பீம்னு ஒன்று இருக்குது, எலக்ட்ரான் போய் ஒரு டிடெக்டரில் விழுகுது, எலக்ட்ரானுக்கு நிறைன்னு ஒன்று இருக்குது, ஒரு கேட்டையானில் வந்து எலக்ட்ரானை இழக்கிறோம், ஒரு எலக்ட்ரானை பெற்றுக்கிறோம் சொல்கிறோம். அப்படின்னும் போது புலம்ன்றது என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது. ஆரம்பத்தில் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கப்பட்ட போது எலக்ட்ரான் வந்து ஒரு புள்ளியாக, எலக்ட்ரானை வந்து ஒரு பொருளாக தான் நினச்சாங்க. ஆனால் அது சில வேதிப்பொருட்களுடைய அந்த பண்புகளையோ இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் டேட்டாவே மேட்ச் ஆகலை. அப்புறமா 1920கள் என்ன பண்ணாங்கன்னா, எலக்ட்ரான் வந்து ஒரு வேவ் ஃபங்க்ஷன், ஒரு அலை மாதிரின்னு சொல்லிட்டு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட டேட்டாவை மேட்ச் ஆகலை. 1940களில் என்ன பண்ணுச்சுன்னா சொன்னாங்கன்னா, ஒரு புது அறிவியல் வந்தது. அதுதான் குவாண்டம் ஃபீல்ட் தியரி. அந்த குவாண்டம் ஃபீல்டு தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை தான் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது அப்படியே நான் வாசிக்கிறேன். நம்ம 1940களுக்கு அப்புறமா குவாண்டம் ஃபீல்ட் தியரிக்கு போனோம். அதில் நம்ம என்னவா நம்ம பார்க்குறோம்னா, எலக்ட்ரானை வந்து ஒரு வேவாக தான் பார்க்குறோம். அது புலத்தில் இருக்க ஒரு அதிர்வுகள் மாதிரி. அது பேர் தான் எலக்ட்ரான் ஃபீல்டு. அந்த ஹோல் ஃபீல்டு என்ன பண்ணியிருக்கோம்னா, அது பறந்து விரிஞ்சிருக்குமே தவிர ஒரு இடத்துல இருக்காது. இது யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஸர் மேட் ஸ்ட்ராஸ்லர்னு சொல்லிட்டு பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்திலையும் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்திலும் பிஹெச்டி பண்ணிட்டு CERN அந்த ஆராய்ச்சியில் அவர் ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்தவர். அவர் 2வது பேராவில் சொல்கிறதா ரொம்ப முக்கியம். இட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். முழுக்க உண்மையானது என்னன்னா, இந்த ரிலேட்டிவிஸ்டிக் குவாண்டம் ஃபீல்ட் தியரி தான் என்ன பண்ணுதுன்னா, தட் யூனிவர்சலி அக்ரீஸ் வித் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அதாவது நீ எந்த ஆய்வுகள் பண்ணாலும், எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் அதில் எது சரியாக அது மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிங்கன்னா, இந்த குவாண்டம் ஃபீல்ட் தியரி. இந்த குவாண்டம் ஃபீல்ட் தியரியில் அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் ஃபீல்டுன்னு தான் ஒன்று இருக்குது, எலக்ட்ரான் புலம் இல்லை. இப்போ நீங்கள் அதில் என்ன சொல்லலாம், நிறைன்னு ஒன்று இருக்கலாம். நிறைன்றதுக்கு மட்டும் நான் சுருக்கமாக அதை மட்டும் சொல்லிடுறேன். அப்போ நிறைன்றதே பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், இன் குவாண்டம் ஃபீல்ட் தியரி எலக்ட்ரான் ஹேஸ் அ டெஃபினைட் மாஸ் பட் அஸ் ரிப்பிள். அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு நிறை இருக்குது, குவாண்டம் ஃபீல்ட் தியரியில் நிறை இருக்குது. அந்த நிறை எதோட நிறைன்னு பார்த்தீங்கன்னா, அதிர்வுகளோட நிறை. அப்போ எலக்ட்ரானை நீங்கள் பொருள்னே நீங்கள் கன்சிடரே பண்ணக்கூடாது. பட் அட் அஸ் ரிப்பிள் இட் கேன் பி கிவன் எனி ஷேப். இட் இஸ் ஆல்வேஸ் அண்டர்கோயிங் ரேபிட் வைப்ரேஷன். அப்போ எலக்ட்ரான்றது அதிர்வுகள் தான். இது வந்து வெறும் புலம் மட்டும்தான், அது பொருள் கிடையாது. பொருள்ன்றதுனால அதுக்கு சைஸ் நீங்கள் மெஷரே பண்ண முடியாது. நம்ம மெஷர் பண்ணுற நிறையாக இருக்கட்டும், ஒரு டிடெக்டரில் இருக்கட்டும், டிவியில் மெஷர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிர்வுகளோடைய நம்ம மெஷர்மெண்ட்டு தான். அப்போ எலக்ட்ரான் ஃபீல்டு பிரகாரம் அது ஒரு புலம். நன்றி.